லாஸ்ட் டைம் போட்டிருந்த ஸ்வீட் ராகி சேமியா வீடியோல நிறைய பேர் இனிப்பு போடாம எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தீங்க. இதுவும் அதுக்கு ஈக்குவலா ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு இன்னைக்கு அணில் ராகி சேமியாவை ஒரு பாத்திரத்துல போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி ஒரு 4 நிமிஷம் ஊற வச்சக்கு அப்புறம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டக்கு அப்புறம் இட்லி தட்டுல நல்லா எண்ணெய் தடவி ராகி சேமியாவை பரப்பி விட்டு இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 9 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில 3 கரண்டி எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கடுகு, சீரகம், உளுந்து, முந்திரியை சேர்த்து தாளிச்சிட்டு இது கூடவே 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட வேக வச்சிருந்த ராகி சேமியாவை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கிளறி விட்டு இறக்கிட்டா செம டேஸ்டியான ராகி சேமியா ரெடி.